கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே நாங்கள் பெண்கள் மிஷினரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து இடைப்பட்டு அனைத்து காரியங்களையும் நாங்கள் அவர்களிடத்திலிருந்து பின்பற்ற ஒரு நல்ல காரியத்தை ஒரு மாதிரியாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உபயோகப்படுத்த கிருபை தாரும். ஆண்டவரே, அனைத்தையும் உடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டாக்டர் நிவேதிதா பிரமாணிக். இவங்க இப்போ இன்னமும் மிஷினரி மருத்துவ மிஷினரியாக பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவில் ஒடிசா மாநிலத்தில் உள்ள மிகவும் பின்தங்கிய பழங்குடியினர் வாழும் பகுதி காரியர். அந்த பகுதியில் மருத்துவ மிஷினரி பணியில் அர்ப்பணித்து சேவை புரிந்து வருகிறார். இவர் ஒரு கிறிஸ்தவ மருத்துவ பணியாளர். அவர் இவாஞ்சலிக்கல் ஹாஸ்பிட்டல் சொசைட்டி மருத்துவமனையின் இயக்குநராகவும் பொது அறுவை சிகிச்சை நிபுணராகவும் பணியாற்றி வருகிறார். இவங்களோட ஆரம்ப வாழ்க்கை பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா, நிவேதிதா பிரமாணிக் ஒரு விசுவாசமான கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவர். சிறு வயதிலேயே அவங்களுக்கு தேவ சேவைக்கும் மனித நேயத்திற்கும் ஆழ்ந்த ஆர்வம் கொண்டிருந்தார். குடும்பத்தில் இவர் முதற் மகளாக பிறந்தார். சிறு வயதிலேயே அவங்களுக்கு ஏழைகள், நோயாளிகள், ஆதரவற்றோர்கள் ஆகியோருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அழைப்பை உணர்ந்திருந்தார். அதுக்கப்புறமா இவரோட கல்வி மற்றும் மருத்துவ பயிற்சி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன். எம்பிபிஎஸ் படிப்பை முடித்தார். பின்னர் அவர் எம்எஸ் ஜெனரல் சர்ஜரி பட்டமும் பெற்றார். இது எங்கே பண்ணார்னாக்கா, வேலூரில் இருக்கிற கிறிஸ்துவ மருத்துவ கல்லூரியில் பயின்றார். அதுக்கப்புறமா 2ஆம் நிலை மருத்துவமனை மேலாண்மை தொடர்பான சிறப்பு பயிற்சியும் பெற்றுள்ளார். அவர் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் மருத்துவ கல்வி கற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறமா யூராலஜி துறையிலையும் அவர் கூடுதல் பொறுப்பு பற்றி பயிற்சி பெற்றிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவரோட மிஷினரி அழைப்பு அதை பற்றி நம்ம பார்த்தோம்னாக்கா, மருத்துவ பட்டம் பெற்ற பிறகு நகர வாழ்க்கையில் உயர்ந்த பதவியை அவர் தேர்ந்தெடுக்கலை. இப்போ கூட பாருங்களேன், நிறைய பேர் மருத்துவராக பணியாற்றணும் அப்படின்லாம் விருப்பம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு கிராமப்புறங்களில் டியூட்டி போட்டாலோ இல்லை கிராமப்புறங்களுக்கு அனுப்புனாலோ உடனே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் நிறைய மருத்துவர்கள் பார்த்திங்கனாக்கா, ஈவினிங்கில் தனி ஒரு கிளினிக் வச்சு செய்கிறாங்க. அது அவங்களோட தேவைக்காக. ஆனாலும் அதற்கு மத்தியிலும் அந்த சேவை மனப்பான்மை இருக்கணும். ஏன்னா அந்த காலத்துலலாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். 5 ரூபா டாக்டரு, 10 ரூபா டாக்டரு, அதுக்கப்புறமா ஃபீஸை வாங்காதவங்க. அதெல்லாம் அவங்கக்கிட்ட நிறைய இருக்குது, அதனால் வாங்கலைன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களோட மனம் முழுதும் சேவைக்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டதுனால ஏழை மக்களுக்காக, அதுக்கப்புறமா பொருளாதார ரீதியில் பின்தங்கியிருக்காங்க பாரு, அவங்களுக்காக சேவை செய்யணும்னு அந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் அவங்க அந்த மாதிரி சேவை செய்கிறார்கள். அதுக்கப்புறமா மருத்துவ பட்டம் பெற்ற பிறகு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒடிசாவில் மிகவும் தொலைதூர மற்றும் மருத்துவ வசதியற்ற பகுதியான காரியாருக்கு சென்றார். அங்கு ஏழை மக்கள் சிகிச்சைக்காக அழுது கொண்டிருப்பதையும் மருத்துவர்கள் இல்லாமல் மக்கள் உயிர் இழப்பதையும் பார்த்தார். அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க, இங்கேயே என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார். ஸோ இவங்களோட அழைப்பு எங்கன்னா, மருத்துவத்தில் ஒரு கிறிஸ்தவ மிஷினரியாக பணியாற்றி வந்தார். குறிப்பாக ஏழைகள் மத்தியில் மருத்துவ வசதியே இல்லாத அடிப்படை பின்தங்கிய மக்களிடத்தில் அவர் சேவை செய்தார். அதுக்கப்புறமா இவாஞ்சலிக்கல் ஹாஸ்பிட்டல் சொசைட்டி சேவை பார்த்தோம்னாக்கா, அவர் 2007 முதல் மிஷன் மருத்துவமனையில் பணியாற்றி தொடங்கினார். 2007லேருந்து 2080 வரைக்கும்
ஜூனியர் மெடிக்கல் ஆஃபீஸராக பணியாற்றினார். 2012 முதல் ஜெனரல் சர்ஜனாகவும் 2015 முதல் டைரக்டர் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் பணியாற்றினார். அதுக்கப்புறமா 32 வயதிலேயே மருத்துவமனை இயக்குனர் பொறுப்பை ஏற்று ஒரு சிறிய மிஷன் மருத்துவமனையை சமூக மையமாக மாற்றினார். அதுக்கப்புறமா அவருடைய சேவையின் சிறப்புகள் என்னெல்லாம் பார்த்தோம்னாக்கா, அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, ஏழைகளுக்கான சேவை. முதல்ல பணம் இல்லாத பழங்குடியினர், விவசாயிகள், பெண்கள், குழந்தைகள், இவங்க எல்லாருக்கும் குறைந்த செலவில் மருத்துவம் செய்தார். அது மட்டும் இல்லாமல் இலவசமாகவும் அவர் சிகிச்சை அளித்து வருகிறார். அறுவை சிகிச்சை சேவை சாதாரணமாக நகரங்களில் மட்டுமே நல்ல வெல் எக்யூப்டு ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அந்த நேரங்களில் சாதாரணமாக நகரங்களில் மட்டுமே கிடைக்கும் அறுவை சிகிச்சைகளை கிராமப்புற மிஷன் மருத்துவமனையிலையும் கிடைக்குமாறு அவர் செய்து வருகிறார். அப்புறமா தொற்று நோய் எதிர்ப்பு பணிகள், கோவிட் காலத்தில் எக்ஸ்ரே டயக்னாசிஸ் போன்ற புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு பல உயிர்களை ஏஎல் உதவியோடு பல உயிர்களை அவர் காப்பாற்றி வந்தார். அதுக்கப்புறமா சுவிசேஷமும் மருத்துவமும். அவரது சேவை வெறும் உடல் சிகிச்சை அல்ல. அவர் என்ன செஞ்சார்னா, இந்த சேவைக்கு மத்தியிலையும் நோயாளிகளுக்காக ஜெபித்தார், ஆறுதல் கூறினார், நம்பிக்கை தந்தார், கிறிஸ்துவின் அன்பு பரிமாறிக்கொண்டார். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போது இந்த செய்தியை யாராவது கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், ஒரு மருத்துவராக இருக்கலாம், ஒரு டெக்னீஷியனாக இருக்கலாம், இல்லை மருத்துவச்சிகளாக இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்னாக்கா, அந்த ஏழைகளுக்கு நம்ம கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கிறிஸ்துவனுடைய அன்பு எவ்வளவு தன்னலமற்றது. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உறவினர்கள், அதுக்கப்புறமா தன்னுடைய வேலைகள், அப்படி தான் தன்னுடைய நேரத்தை செலவழிச்சிட்டே வருவாங்க. ஆனால் மற்றவங்களுக்காக அப்படின்னா நல்லா பழகுவாங்க, பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்காக ஏதாவது செய்யணும்னா அது செகண்டரியாக தான் தள்ளிடுவாங்க. சம்டைம்ஸ் செய்யாமல் கூட விட்டுடுவாங்க. ஏன்னா என்ன அவங்க நினைப்பாங்கனாக்கா, they take it for granted. இவங்க தானே, அப்புறம் செய்யலாம், முடிஞ்சால் செய்யலாம், இல்லைன்னா சொல்லிக்கலாம். ஆனால் தன்னுடைய குடும்பம்னு வர்றப்போ என்ன கடன் பட்டாவது இல்லை தன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டாவது அந்த கடமையை செய்து முடிக்கிறாங்க. அது நல்லது தான். ஆனாலும் மற்றவங்க கிட்ட நம்ம ஒரு பொய்யான ஒரு ப்ராமிஸையோ இல்லை ஒரு வாக்கையோ தரக்கூடாது. ஏன்னா நம்மளால் முடியாது மற்றவங்களுக்கு. ஈவன் டெத்துலலாம் போனீங்கன்னா கூட எல்லோரும் சொல்லுவாங்க, அம்மா நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் கவனிச்சுக்கிறோம். அது நடைமுறைக்கு ஒத்தே வராது. ஏன்னா எல்லா நேரங்களையும் எல்லாரும் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. இப்போது என்ன எடுத்துக்கோங்க, எனக்கே ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினாக்கா நான் என்ன பண்ணேன், ஒரு தடவை ரொம்ப சிக்காக இருந்தப்போ எனக்கு ரசம் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், உடனே சரி நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்கல்ல, உனக்கு எதாவது தேவைன்னா சொல்லுமான்னு. உடனே நான் என்னை யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்கக்கிட்டலாம் எனக்கு ரசம் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டேன். ஆனால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஒருத்தர் கூட தரல. அப்போ தான் யோசித்தேன், ஒரு வாய் வார்த்தைக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை அது. நான் இருக்கேன், நான் செய்கிறேன், நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், கடைசி வரைக்கும் இருப்போம். ஆனால் அது எப்போ நம்ம தேவைன்னு போய் அணுகும்போது அது நடக்கவே நடக்காது. இது நான் நிறைய பழக்கப்பட்டுட்டேன். அதனால் இப்போ அந்த மாதிரி கேட்குறதையே நான் நிறுத்திட்டேன். என்னால் முடிஞ்சால் செஞ்சுக்குவேன், முடியலன்னா கடையில் வாங்கிக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, இவர் பணியாற்றியதற்கான விருது பார்த்திங்கன்னா, அவருடைய அர்ப்பணிப்பு மிஷன் சேவைக்காக 2017ஆம் ஆண்டு யங் மிஷனரி அவார்டு அவருக்கு வழங்கப்பட்டது. அதுக்கப்புறமா அவருடைய குடும்பம் அவர் ஒரு பொறியாளரை திருமணம் செய்து கொண்டார், லியோனார்ட் ரோசர் சாமுவேல். இவர்களுக்கு கணவரும் மனைவியுமாக சேர்ந்து
மருத்துவமனையில் பொது மேலாளராக அவருடைய கணவர் வந்து சேவை செய்கிறார். இருவரும் இணைந்து மருத்துவமும் மிஷனும் செய்கிறார்கள். அதுக்கப்புறமா அவர்களுடைய வாழ்க்கை சாட்சி பார்த்திங்கனாக்கா, மருத்துவம் வந்து ஒரு தொழில் அல்ல, அது தேவனுடைய இரக்கத்தை மனிதரிடம் கொண்டு செல்லும் மிஷன். பார்த்திங்களா, இது எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை. மருத்துவம் ஒரு தொழில் அல்ல, அது தேவனுடைய இரக்கத்தை மனிதரிடம் கொண்டு செல்லும் மிஷன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவர் என்னெல்லாம் வந்து தன்னுடைய குணங்கள் அவர்கிட்ட இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா, அர்ப்பணிப்பு இருந்தது, தியாகம் இருந்தது, கிராமப்புற மிஷன், மருத்துவ சுவிசேஷம், விசுவாசத்தின் செயல்பாடு, இதெல்லாம் வந்து அவர்களிடத்தில் காணப்பட்டது. அதுக்கப்புறமா டாக்டர் நிவேதிதா பிரமாணிக் வந்து எப்பவுமே ஸ்டெத்தாஸ்கோப்புடன் சுவிசேஷம் சுமக்கும் மருத்துவ மிஷனரியாக அவர் காணப்பட்டார். ஒடிசாவில் மறக்கப்பட்ட மக்களிடையே கிறிஸ்துவின் அன்பை கைகளால் தொட வைத்தார். இதில் எவ்வளோ பெரிய சாட்சியில் நாங்கள் வேலை செய்கின்ற இடங்களில் பார்த்திங்கன்னா, ஒரு சில ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் வருவாங்க. அப்போ வந்து அந்த டாக்டர் மருத்துவருக்கும் அந்த நோயாளிக்கும் வந்து ஒரு நிறைய ஃபீட் டிஸ்டன்ஸ் இருக்கும். தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. கிளினிக்கலாக என்ன சிம்டம்ஸ்ன்னு கேட்பாங்க. கேட்டுட்டு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்குரிய மருந்து எழுதி தருவாங்க. ஒரு சில ஹாஸ்பிட்டலில் பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து கிட்ட கூட வரமாட்டாங்க. அப்போ தான் நான் இயேசுவை நினச்சேன். அவர் வந்து குஷ்டரோகிகளை வந்து கையினால் கூசாமல் தொட்டாரம்மான்னு ஒரு பாடலே இருக்குது. அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? ஏன்னா ஒரு சாதாரண நோயாளி கிட்ட போய் தொட்டு பார்த்து ட்ரீட்மெண்ட் செய்கிற மருத்துவர்கள் இப்போ ரொம்ப கம்மி. அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க எப்படி வந்து அந்த அன்பை வெளிக்காட்ட முடியும்ல? ஸோ நம்ம மருத்துவத்துறையில் வேலை செய்தாலும் மிஷனரிகளாக உங்களுக்குன்ற ஒரு தனிப்பட்ட மிஷன் இருக்கணும். அதன் மூலமாக கர்த்தருக்கு நாம் சேவை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, இவர்கள் வந்து இவரோட சிறப்பு திறன்கள் மற்றும் பங்களிப்புன்னு என்னன்னு பார்த்திங்கன்னா, பொது சிகிச்சை மற்றும் லேப்ராஸ்கோப்பி அறுவை சிகிச்சையில் இவர் நிபுணத்துவராக பணியாற்றி வருகிறார். அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே அறிவித்த மாதிரி கிராமப்புற மற்றும் எங்கெல்லாம் மக்களுக்கு மருத்துவ சேவை இல்லையோ அங்கெல்லாம் சேவை செய்வதில் முழுவதுமாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, இவரோட மிஷன் மருத்துவமனையில் தான் இவர் பணியாற்றி வந்தார். இவரோட விஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரியர் மருத்துவமனையை நவீன மற்றும் டெர்ஷரி கேர் மருத்துவமனையாக மாற்ற வேண்டும் என்ற கனவுடன் அவர் பணியாற்றி வருகிறார். இதெல்லாம் எல்லாரும் இந்த மாதிரி டெடிகேட்டடாக வேலை செய்ய மாட்டாங்க. ஒரு சிலர் தான் அவங்கக்கிட்ட நல்ல ஒரு அர்ப்பணிப்பு திறன் இருக்கும், சேவை மனப்பான்மை இருக்கும். அது கூட வந்து அந்த மருத்துவத்தின் மூலமாக சுவிசேஷத்தையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் அவங்க பகிர்ந்து வந்தாங்க. இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் இல்லை? அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, சமூக நலனுக்காக இவர் மருத்துவ சேவை செய்து வந்தார். அதுக்கப்புறமா வந்து இவரது முக்கிய லட்சியம் பார்த்திங்கனாக்கா, 2024 செப்டம்பர் 8 முதல் அக்டோபர் 24 வரை தேவாலயங்களில் பேசுவதற்கு இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டார். ஏன்னா இவர் வந்து மருத்துவராக மட்டும் இல்லை, சுவிசேஷத்தையும் பிரசங்கித்து வந்தார். அதுதான் முக்கியம். நம்ம ஏதோ ஒரு சேவை செய்கிறோம் அதோடு நிற்காமல், கர்த்தர் நம்மளை எதற்காக படைத்தார், எந்த நோக்கத்தோடு படைத்தார், அதை வந்து அறிந்து நாம் செயல்பட வேண்டும். அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து கிறிஸ்டியன் தியாலஜிக்கல் செமினாரி மூலம் வந்து தமிழ் சூழலில் பாதிரியார்கள் மற்றும் தலைவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பணிகளில் பங்கேற்று வந்தார். இவர் வந்து 24 வயதிலேயே தன்னை அந்த காரியர் மருத்துவமனை சேவைக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டார். இவர்களுக்கு வந்து 2 குழந்தைகள் உள்ளனர். 2 பேரும் 5 வயது நிரம்பிய ரூத் அண்ட் 3 வயது நிரம்பிய லேவி. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா,
இவங்க வந்து வேறு என்னெல்லாம் இவங்களோட சிறப்பு அம்சமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பார்ட்னர் இன் ரெசிடென்ஸாக குளோபல் மினிஸ்ட்ரியுடன் இணைந்து செயல்பட்டு வந்து கொடுக்கிறார். அவர் வந்து மருத்துவ பணியை வந்து ஒரு சேவையாக கருதி தான் செயல்பட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் அவங்க வந்து மிகவும் ஏழ்மையான மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் அவங்க வந்து முக்கிய பணியாற்றி வருகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இவர் அந்த மருத்துவ மேலாண்மை தொடர்பாக சிறப்பு பயிற்சி பெற்றுள்ளதுனால அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா இதை வந்து மற்றவர்களுக்கு எடுத்து கூற ஆரம்பித்தார்கள். அவங்க இன்னமும் வந்து சேவை செய்து கொண்டு வருகிறார்கள். இவங்க வந்து ஒரு புகழ்பெற்ற மருத்துவ மிஷனரியாக இவர்கள் கருதப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் இவர்களோட வேறு சிறப்பு அம்சங்கள் பார்த்தோம்னாக்கா, அவங்களுக்கு வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் வந்து என்னை இந்த காரியார் மிஷன் மருத்துவமனையில் சேவை செய்வதற்கு அழைத்தார். அதுக்கப்புறமா வந்து அங்கு கஷ்டப்படுகின்ற மக்கள் மத்தியில் மருத்துவ சேவை கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த அவருக்கு ஒரு சேவை மனப்பான்மை இருந்தது. ஏன்னா மக்கள் வந்து மரித்து கொண்டு வந்திருந்தார்கள் சேவை இல்லாமல். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த காரியர் மிஷன் மருத்துவமனையை ஒரு சாதாரண மருத்துவமனையாக மட்டும் அல்லாமல் ஒரு டெர்ஷியரி லெவல் மெடிக்கல் சென்டர் வித் எ மெடிக்கல் ஸ்கூல் அதுவாக மாற்ற வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்த பொழுது சபைகளையும் அதுக்கப்புறமா தனி நபர்களையும் இந்த மருத்துவ மிஷனை பற்றி அறிந்து கொள்ள ஆசைப்பட்டார். அதை அறிவித்தார். முதல்ல வந்து ஒரு 4 படுக்கை வசதியுடன் ஆரம்பிக்கப்பட்டது 1930. அதுக்கப்புறமா இப்போ வந்து 110 படுக்கைகள் கொண்ட ஒரு 2ஆம் நிலை மருத்துவமனையாக அது கருதப்படுகிறது. அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து ஒரு சாட்சியாக எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு சாட்சியாக இருக்க விரும்பினார். கர்த்தர் எப்படி தன்னை எத்தனையோ இடர்பாடுகளுக்கு, பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு மத்தியில் இந்த காரியார் ஹாஸ்பிட்டலை ஒரு சிறந்த நவீன வசதி கொண்ட மருத்துவமனையாக மாற்றுவதிலும், அங்கே வந்து சேவை செய்வதிலும், அங்கே வந்து அறுவை சிகிச்சை செய்வதிலும் எனக்கு வந்து ஒரு அந்த மக்களுக்கு தேவையை என்னுடைய இதயத்தில் ஒரு பாரத்தை கொடுத்தார் கர்த்தர். அதை நான் செய்ய விரும்புகிறேன் என்று அவர்கள் சொல்லினார்கள். அதுக்கப்புறமா வந்து அங்கே மிகவும் குறைவான சம்பளம் கிடைத்தாலும் அங்கே வேலை செய்கின்ற பணியாளர்களுக்கு அவர் வந்து உதவி செய்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அங்கே வேலை செய்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் வந்து அந்த மருத்துவமனையின் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அதுக்கப்புறமா வந்து அந்த மருத்துவமனை வந்து நிறையா அனாதை இல்லங்களையும் பள்ளிகளையும் ஆதரித்து கொண்டு வருகிறது என்பதையும் அவர் தெரிவித்தார். அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து நிறைய இந்த மருத்துவத்துறையில் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய அழைப்பை ஏற்று அங்கே ஒரு மிஷனரியாக மட்டும் அல்லாமல் ஒரு சேவை மனப்பான்மையோடு இவர் வந்து சேவை செய்து கொண்டு வந்தார். ஸோ இவங்க டாக்டர் நிவேதிதா பிரமாணிக் அவங்கள பார்த்தா முதல்ல பார்த்திங்கன்னா அந்த ப்ரேயர் இருந்தது அவங்கக்கிட்ட. அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜப வாழ்க்கை சிறந்து விளங்கியது. முற்றிலுமாக தன்னை அந்த சேவைக்காக 24 வயதில் அவங்க அர்ப்பணித்து கொண்டார்கள். அது எவ்வளோ ஒரு சிறப்பான காரியம். அதுக்கப்புறம் ஜெபம், அர்ப்பணிப்பு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ஏழை மக்களுக்கும் அனாதைகளுக்கும் அதுக்கப்புறமா ஆதரவற்றவர்களுக்கும் அந்த மருத்துவ சேவை சென்றடைய வேண்டும் என்பதில் மிகுந்த கவனமாக செயல்பட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அவர் வந்து எந்த
என்ன ஒரு லீடிங் பொசிஷனில் இருந்தாலும் ஆதரவற்ற அனாதைகள், ஏழைகள், இந்த மக்களுக்காக பாடுபட்டார். ஏன்னா இப்போ நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், அது மருத்துவத்துறையாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த துறையாக இருக்கட்டும், பணம் இருந்தால் உடனே அவங்களுடைய தேவைகளை செய்து தர்றாங்க. பணம் இல்லையா உடனே நிராகரிக்கப்படுகிறது. அவர்களுடைய குரல் வெளியே ஒலிக்க கூட ஒலிக்காது. ஆனால் இந்த மாதிரி மருத்துவர்கள் நாட்டிற்கு ரொம்ப தேவை. சேவை மனப்பான்மையும் இருக்க வேண்டும், சுவிசேஷத்தையும் அறிவிக்க வேண்டும், கர்த்தருடைய அன்பையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். அவர் அன்பானவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் நம்மளுடைய இரட்சகர். இதை அறிவிக்கணும். நம்ம செய்யக்கூடிய அந்த தொழில்களுக்கு மத்தியிலையும் இதையும் நம்ம அறிவிக்க தயாராக இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா எங்கெல்லாம் ஏழைகளுக்கு மருத்துவ வசதி நிராகரிக்கப்படுகிறதோ அந்த இடத்துலலாம் இவர்கள் சேவை செய்து கொண்டு வருகிறார்கள். இனிமேலும் நம்ம பார்த்திங்கன்னா அந்த மருத்துவமனையில் வேலை செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த சேவை மனப்பான்மை இருக்கணும். ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பணம் இருந்தால் ட்ரீட்மெண்ட்டு, பணம் இல்லையா நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறத நான் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன், கேட்டும் இருக்கிறேன். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. முடிந்த வரைக்கும் அவங்க வசதி இருக்கிறவங்க பணம் கட்டி எல்லாம் செய்வாங்க. வசதி இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் நம்ம சிகிச்சை வழங்க வேண்டும். அது அந்த சிகிச்சை அவங்களையும் போய் சென்றடைய வேண்டும். அவங்கக்கிட்ட இருக்கிற காசை கொடுக்குறாங்களா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி தான் நம்ம கர்த்தருடைய அன்பை வெளிக்காட்ட முடியுமே ஒழிய ஒரு குறுகிய மனப்பான்மையோடு நம்ம வேலை செஞ்சால் அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளவே முடியாது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது டாக்டர் நிவேதிதா பிரமாணிக் அவர்கள் ஒரு புகழ்பெற்ற ஒடிசால பின்தங்கிய ஏழை மக்களுக்கு காரியர் மிஷன் மருத்துவமனை மூலமாக சேவை செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஜெபம் இருந்தது, அர்ப்பணிப்பு இருந்தது. அதுக்கப்புறமா மருத்துவ சேவை ஏழை மக்களுக்கும் மற்ற பின்தங்கிய மக்களுக்கும் செய்து கொண்டு வந்தார். சுவிசேஷத்தை அறிவித்தார், கர்த்தருடைய அன்பை பகிர்ந்து கொண்டார். அவர்கள் எங்கு சென்றாலும் இந்த மக்களுக்காக குரல் கொடுத்தார். அவர் ஒரு சிறந்த சமூக சேவகியாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். அதனால் அவருக்கு 2017ஆம் ஆண்டில் அவருக்கு யங் மினிஸ்ட்ரி அவார்டு, அவருடைய சமூக நலனுக்காக மருத்துவ சேவைக்காக ஏழை மக்களுக்கு கருணையுடன் திறமையாகவும் சிகிச்சை வழங்குவதற்காகவும் அந்த லட்சத்திற்காக அவருக்கு வழங்கப்பட்டது. நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம வேலை செய்கின்ற இடங்களில் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஏன்னா சில நேரங்களில் நமக்கு பிடிக்காத காரியங்களோ செயலோ நடந்தால் நம்ம நம்மளுடைய பொறுமையை இழந்து விடுகிறோம், அந்த தாழ்மையை இழந்துடுறோம், கோவப்படுறோம். ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது அந்த குணங்களில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நடைபெற அப்படி முடியலையா கர்த்தரிடத்தில் நாம் அதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது ஜெபத்தோடு முடிக்கலாம். நேற்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, நாங்கள் இப்பொழுது ஏசப்பா டாக்டர் நிவேதிதா பிரமாணிக்கை பற்றி பார்த்தோம். காண்டவரே ஏசப்பா, அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏசப்பா அவருக்கு அந்த சேவை மனப்பான்மை இருந்தது கர்த்தாவே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவர்களுக்கு நல்ல நீடித்த ஆயுளையும் அந்த சேவை மனப்பான்மையும் நீ தந்து அவரை இன்னும் மேன்மேலும் புகழ்ச்சியாகவும் அவர்கள் நல்ல ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்கின்ற அந்த மருத்துவ தொழிலையும் நீர் ஆசீர்வதித்தரலும் கர்த்தாவே. அதே போல் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும், அவர்கள் தேவைகளை சந்தித்தரலும். இதோ ஏசப்பா எத்தனையோ பேர் ஏசப்பா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவதற்காகவும் மருத்துவத்துறையில் மற்றும் வேறு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவதற்காகவும் தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நீர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தியை தாரும் கர்த்தாவே. ஏசப்பா நீர் அல்ல, அந்த பிள்ளைகளோடு நீர் இருந்து அந்த பிள்ளைகள் அல்ல நீரே அந்த தேர்வை எழுத கிருபை தாரும் ஆண்டவரே. ஏசப்பா ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் தேவைகளை சந்தித்து இந்த காலத்தில் மருத்துவத்துறை
பிள்ளையாக இருந்தாலும், ஆசிரியர் பணியராக இருந்தாலும், இல்லை ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருந்தாலும், ஒரு பொலிட்டிஷியனாக இருந்தாலும் சேவை மனப்பான்மையோடு வாழ கிருபை தாரும் ஆண்டவரே. ஆத்தும பாரத்தை கட்டளையிடும் கர்த்தாவே. அந்த மிஷனும் விஷனும் இருந்து ஏசப்பா மக்களுக்காக தன்னலம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் சேவை செய்ய கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூல ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.